பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு. யார் யாருக்கும்னா பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் டிஎல்பி அப்படிங்கிற போராட்ட அமைப்புக்கும் வந்து இடையே சாதாரணமாக போராட்டமாக ஆரம்பிச்சது. இப்போ கைகலப்பாக முடிஞ்சிருக்கு. என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான் தரப்புல வந்து 11 ராணுவ வீரர்கள் கொண்டதாகவும் தகவல் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லையோர பகுதிகளை ஆப்கானிஸ்தான் தற்சமயமாக மூடியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஆதாரமும் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்தியா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு 20 ஆம்புலன்ஸ் தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் 5 உடனடியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மேலும் மருத்துவ உதவி தருவதாகவும் இந்தியா தரப்புலேருந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. மேலும் எந்த ஒரு மருத்துவ உதவியும் இந்திய தரப்புலேருந்து உடனடியாக ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முஃப்தி கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட 11 ராணுவ வீரர்களை வந்து கைபர் பகதுல்லா அப்படிங்கிற பகுதியில் வந்து இன்றைக்கி கொண்டிருக்காங்க. காலையில் தான் அட்டாக் பண்ணாங்க பாகிஸ்தான். அதுக்கு பதிலடி உடனே தாலிபான்கள் பல்வேறு இடங்களில் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை எதிர்த்து. இப்போ வரைக்கும் 11 பேர்கள் பாகிஸ்தான் தரப்பில் இழந்திருப்பதாக தகவல் வந்துள்ளது.